முதல் கேள்வி என்ன, எந்த சம்பந்தத்தை வச்சு என்ன அடித்தேன்? அதானே என்னுடைய முதல் கேள்வி. விஷயேவா புரேவாதே எதா ஞாபகரோமியகம். உன்னுடைய தேசம் வேறே, என் தேசம் வேறே, உன் ஜாதி வேறே, என் ஜாதி வேறே, உன் பாஷை வேறே, என் பாஷை வேறே, எல்லாமே வெவ்வேறையாக இருக்கிற போது எந்த சம்பந்தத்தில் என்னை வச்சு அடித்தாய்? முதல் கேள்வி. சுவாமி ரொம்ப பதில் சொன்னாள். வாலின் நாள் என்னன்னா அனுபவ பாத்தியம் வலுத்துருத்தா, நீ கீழே விழுந்த பெறல்றையே இந்த பூமி யாருது தெரியுமா? இக்ஷகுணாமியம் பூமி, எங்க தேசம் தெரிஞ்சுக்கோ சொன்னாள். எங்க பூமிடா இது. ஏன்னா அவளுடைய தேசம் வந்தா சமுத்திர க்ஷிதீஷானாம், சமுத்திரத்துக்கு உட்பட்ட அத்தனை பகுதி அவள் ஆளுகைக்கு உட்பட்டதான். இந்த எல்லை தகராறுலாம் கிடையாது அவனுக்கு. நீ ஏதோ இந்த இடத்துல கொஞ்ச நாள் வியாபகமாக இருந்துட்டதுனால உன்னோட பூமின்னு அர்த்தமாடா, நீ கீழே விழுந்து பிறல்றையே இந்த பூமி எங்களுதே தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாள். மகாமேதாவியான பிரபு ராமன் எதிராளி உள்ள நுழையறதுக்கே இடம் கொடுக்காம பேசுவாள் மேதாவிகள். ஒருவேளை வானரம் அவன் சொல்லலாம், பூமி உங்களுதாக இருந்தால் எடுத்துங்கோ, நாங்கள்லாம் குரங்கள் பூமியில் இருக்க மாட்டோம், மலையில் இருப்போம், மரத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? அதனால் சசைலவன காலனா, மலையோ மரமோ பூமியோ எல்லாம் எங்கள் சொத்துனாள். அதுக்கு மேலே அவன் இன்னொன்று சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம், ராஜான்னா மனுஷாளுக்கு தானே ராஜா, நாங்கள்லாம் வானரம் மிருகங்கள், அதனால் எங்களுக்கு செல்லிப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு, மிருகபக்ஷி மனுஷானாம் நிகிரஹ பிரகிரஹாவபி, மிருகமோ பட்சியோ ஜீவனோ பூமியோ மலையோ மரமோ எதுவாக இருந்தாலும் ராஜாக்களுக்கு வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ரைட் உண்டு. அதில் தடலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. முதல்ல தன்னுடைய சம்பந்தத்தை ஸ்தாபனம் பண்ணாள் சுவாமி. எதை வச்சு உள்ளே வந்தேன்னு கேட்டால் பாருங்க, என்னோட பூமி மலை மரம் எல்லாமே ராஜாக்களுக்கு சொந்தம். அதனால தான் இன்றைக்கும் ராஜாங்கங்களில் பட்சிகளை சுடணும்னா அதுக்கு இப்போ லைசன்ஸ் வாங்கணுங்கிறான். ஏன்னா கவர்மெண்ட்ல பறவைகளுக்கெல்லாம் தானியம் வச்சு ரசிச்சுட்டு இருக்காள். அது ஏதோ காடுகளில் பிறந்திருந்தாலும் எங்கிட்ட லைசன்ஸ் வாங்குங்கிறான். ஏன் தெரியுமோ, தேசத்தில் உள்ள அவ்வளோ சொத்தும் ராஜாக்களுக்கு சொத்து. அதனால் இது யாரோடது, எந்த சம்பந்தத்தில் உள்ள வந்தேன்னு கேட்டு எங்கள் பூமிடா இதுன்னு நாள் வாலின்னு நாள். நீ தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கிறவனா ஏற்றுக்காதவனான்னு கேட்டான். ஏன்னா ரெண்டுமே சொல்லலாம். அவன் நான் தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது நாங்கள் குரங்கு அதனால் எங்களுக்கு தர்மசாஸ்திரம் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். நீ புத்திமானாக இருந்து தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கிறவனாக இருந்தால் நீ சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா, பகவான் அழகாக ரொம்ப வாலி விதத்தில் இல்லாத சிலதெல்லாம் சேர்த்துன்னு நாம் மன்னாடின்னு இருக்கோம். சுவாமி ரொம்ப அழகாக சொன்னாள். வாலி விதத்தில் யுத்தம் யுத்தம்னே சொல்லலே சுவாமி, நீ ஒரு தப்பு பண்ணினாய் அதுக்கு தண்டனைன்னு ஆள் சுவாமி. இது யுத்தம் இல்லைடா, யுத்தம் இருந்தால் தான் நேராக பார்க்கணும். இது யுத்தம் இல்லை, நீ ஒரு தப்பு பண்ணினாய் அதுக்கு தண்டனை நாள். நான் என்ன தப்பு பண்ணினாள்? அஸ்யத்வம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா ருமாயாம் வர்த்தசே கச்சிதி சுஷாயாம் பாப கர்ம கிருதி. சுக்ரீவன் ஜீவனோடு இருக்கிற போதும் அவனை அடித்து விரட்டுட்டு அவன் பத்திரியை உன்னுடைய அந்தப்புறத்தில் சேர்த்துண்டியோன்னோ, அவனுடைய பத்திரியை தன் அந்தப்புறத்தில் சேர்த்துட்டான் வாலின்னு இருக்கு. அதுக்கு கொடுத்த தண்டனைடா இது. ஏன் தெரியுமா, உங்கள் மனு என்ன சொல்லியிருக்காள் தெரியுமா? இன்னும் மனுஸ்ருதியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, மனுஸ்ருதியை கோட் பண்ணி அவனே பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால் எங்கள் மனு என்ன சொல்லியிருக்காள் தெரியுமா? யவீயானாத்வன புத்திரஹா சிஷ்யச்சாபி குணோதிதா புத்திரவத்தே த்ரயச்சிந்த்யாஹ தர்மச்சேதத்ர காரணம். 3 பேரை பிள்ளை மாதிரி மதிக்கணும். எந்த 3 பேர் தெரியுமானால், எவியானி தம்பிய புத்திரன் மாதிரி மதிக்கணும். ஆத்தன புத்திரா தன் புத்திரன். 3வது சிஷ்யச்சாபி குணோதிதா, நல்ல குரு பக்தி உள்ள சிஷ்யன். மீதி பேருக்கெல்லாம் குணம் சொல்லலை, சிஷ்யனை கொண்டு சிஷ்யச்சாபி குணோதிதா, குணமில்லாத சிஷ்யனாக தான் விட்டுடலாம். நல்ல ஆச்சாரிய பக்தி உள்ள சிஷ்யன். இந்த 3 பேரையும் புத்திரனாவே நினைக்கணும். புத்திரவத்தே த்ரயச்சிந்த்யாஹ தர்மச்சேதத்ர காரணம். தர்மம் தெரிஞ்சவனா இருந்தால் இந்த 3 பேரையும் புத்திரனாவே நினைக்கணும். உன் தம்பியான சுக்ரீவனை விரோதியாக நினைச்சவன்டா, புத்திரனா நினைக்காதோடு கூட எதிரியா நினைச்சவன்.
நினைச்சே அவனுடைய பத்னியை உன் அந்தபுரத்துக்குள்ள பலாத்காரமாக சேர்த்து விட்டாய். அவன் சொன்னான், இது எங்கள் ஜாதி தர்மம் சொன்னான். வாலி எங்கள் ஜாதி ஏன்னா பின்னாடி வாலியினுடைய பத்னியான தாரை சுக்ரீவனுடைய அந்தபுரத்தில் இருந்தாலும் சொல்லப்பட போகிறது. எங்கள் ஜாதி தர்மம்னா சுவாமி சொன்னால் எல்லா ஜாதி தர்மமும் எனக்கு தெரியுண்டா, உங்கள் ஜாதி தர்மப்படியும் தப்புன்னாள். என்னென்னால் அசத்துவம் தரமானசே, சுக்ரீவன் ஜீவனோடு இருக்கிற போது சேர்த்துக்கப்படாது. வானர் ஜாதி இல்லை, அவள் பர்த்தா காலமாயிட்டா பத்திரியை சேர்த்து பாடலாம். சுக்ரீவன் உயிரோடு இருக்கிற போது அந்த புறத்துக்குள்ளே சேர்த்துண்டியே. இது ஒரு அதிசயமான விஷயங்கள் இல்லை. சில தேசத்தில் அப்படியே ஆச்சாரம் இருக்கு. குரங்கில் மட்டும் இல்லை, பஞ்சாப் ஸ்டேட்டில் அப்படி ஆச்சாரம். சகோதரன் காலமாயிட்டான்னா சகோதரனுடைய பத்திரியை தான் விவாகம் பண்ணிடுவான். யார் அவனுடைய தம்பியோ அண்ணாவோ யார் சகோதரால் இருக்காளோ, சகோதரன் காலமாயிட்டான்னா தான் அடுத்தவன் விவாகம் பண்ணிப்பான். காலமானா தான். இது ஆச்சாரத்தில் மனுஷன்கிட்டையும் சில பகுதியில் ஆச்சாரத்தில் இருக்குது நம்ம தேசத்தில். சுவாமி சொன்னால், நீ சுக்ரீவன் இருக்கிற போதே பலாத்காரமாக சேர்த்துண்டியே, அதுக்காக கொடுத்த தண்டனை இதுன்னா. நீ பண்ணின தப்புக்கு தண்டனை. தண்டனைன்னு வர்ற போது பார்த்துன்னு இருக்கிற போது தான் தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை மூடிட்டு தான் தூக்கில் போடுறாள், தப்புன்னு சொல்ல முடியுமான்னு? தண்டனை எந்த ஒரு விதத்தில் வேணாலும் கொடுக்கலாம். அதனால் யுத்தத்துக்குள்ள தர்மசாஸ்திரம் எதுவுமே தண்டனைக்கு பொருந்தாது. அதனால் உன்னை பார்க்கலைங்கிற குத்தம் சம்பந்தம் இல்லாத விஷயம்டா. நீ தர்மத்தை ஏற்றுக்கிறவனா இருந்தால் பூரிக்கணும், சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? எங்க மனு என்ன சொல்லியிருக்காள் தெரியுமா? ராஜபிர்த தண்டாஸ்து கிருத்வா பாபானி மானவா நிர்மலா ஸ்வர்கமா யாந்தி சந்த சுகிருதினோ யதா. ஒரு தப்பு பண்ணினவன் அந்த தப்புக்கு ராஜாக்கள் கையால் தண்டனை கிடைச்சிருத்துனா, அதுக்கப்புறம் அந்த பாபத்துக்கு பரலோகத்தில் தண்டனை கிடையாது. ஒரு தப்பர் ரெண்டு இடத்துல எடுத்துட்டு விசாரிக்கிற வழக்கம் இல்லை. ராஜபிர் திருத தண்டாஸ்து, ஒரு தப்புக்கு ராஜாங்கத்தில் விசாரித்து தண்டனை கொடுத்துட்டாலும் பரலோகத்தில் தண்டனை கிடையாது. நீ தார்மிகனாக இருந்தால் சந்தோஷப்படுறோம். ஏன் தெரியுமா? இனிமே பரலோகத்தில் சந்தா சுகிருதினோ யதா. மகான்களுக்கு எந்த கதியோ அப்பேற்பட்ட கதிடா. தார்மிகனாக இருந்தால் நீ சந்தோஷப்படுறோம். வாலியினாள் கீழே சொன்ன மாதிரி நீ தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கலையான்னு சொல்லுன்னாள். ஏன் தெரியுமா? நீ தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கிறவனா இருந்தால் இந்த பதிலே போரும். அல்ல, நான் தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்க மாட்டேன் குரங்குன்னு சொல்லியோ, அதுக்கும் பதில் சொல்றேன். குரங்குன்னு நீ சொல்லப்படுமே, ஆனால் நான் வேட்டையாடினேன்னு வச்சுக்கோ. ராஜாக்களுக்கு வேட்டையாடுறதுக்கு உரிமை உண்டு. வேட்டையாடுறதுன்னு வந்தால் யுத்தத்துக்குள்ள எந்த தர்மமும் அங்கே பொருந்தாது. யுத்தத்தில் யாராவது தலைதடிக்க ஓடினாள்னா அவனை வதம் பண்ண மாட்டாள். ஆனால் வேட்டையும் போது சில பிராணிகள் ஓடும், துரத்தின் போய் வதம் பண்ணுறது உண்டு. யுத்தத்தில் சில ஜீவராசிகள் அப்படியே தகச்சு நின்னா அவனை வதம் பண்ண மாட்டாள். வேட்டைக்கு போகிற போது சில பிராணிகள் அப்படியே தகச்சு நிற்கும், அதையும் வதம் பண்ணுறது உண்டு. யுத்தத்துக்குள்ள எந்த தர்மமும் வேட்டைக்கு பொருந்தாது. நீ குரங்குன்னு சொல்லுவியோ, நான் உன்னை வேட்டையாடினேன்னு வச்சுக்கோ. வேட்டையாடினா அந்த வேட்டையாடின மிருகத்துடைய தோலை உபயோகப்படுத்தணும், மாம்சத்தை சாப்பிடணும், எலும்பை உபயோகப்படுத்தணும். எந்த தர்மசாஸ்திரமும் கட்டுப்பாடும் கிடையாது. வேட்டையாடிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாள். அதனால நான் ராஜான்னு நீ குரங்குன்னு சொல்லிச்சேன்னா நான் வேட்டையாடினேன்னு வச்சுக்கோடாள். எல்லாத்துக்கும் மேலே சூக்ஷ பரமதுர்கேயா சதா. இதான் சரியான பதிலாக அவனுக்கு புரிய முடியாது சொன்னாள் சுவாமி. சூக்ஷ பரமதுர்கேயா சதான் தர்ம பிளவங்கமா ஹிருதய சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். மகான்கள் அனுஷ்டானம் பண்றாளே, தர்மானுஷ்டானம் பண்றாளே, அது சூக்ஷ்மா, ரொம்ப தேடி அதை புரிஞ்சுக்கணுண்டா. பரமதுர்கேயா சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது மகான்கள் அனுஷ்டானம் பண்ற தர்மம். சூக்ஷ பரமதுர்கேயா சதான் தர்ம பிளவங்கமா. புரியவே புரியாதோன்னு கேட்டா சில பேருக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. சில பேருக்கு தான் புரியும். யாருக்கு தெரியுமா? ஹிருதய சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். அந்த மகான்கள் அனுஷ்டானம் பண்ற காரியம் இருக்கே, அதுலேருந்து நல்லதையோ கெட்டதையோ ஒருத்தனை அடையிறானே, அவனுடைய ஹிருதயத்துக்கு தெரியும் இந்த காரியம் எதுக்காக நடந்துன்னுட்டும். எல்லாருக்கும் வேணா தெரியாமல் இருக்கலாம். அதுலேருந்து நல்லதோ கெட்டதோ ஒருத்தனை அடையிறானே, அவனுடைய ஹிருதயத்துக்கு தெரியுண்டா. என்ன அர்த்தத்தில் சொன்னாள் சுவாமி? நான் எதற்காக வதம் பண்ணினேன்னு உனக்கு தெரியும்,
தெரிஞ்சே நீ கேட்கிறாய் சொன்னாள். உனக்கு தெரியுண்டா எதற்காக சுவாமி எதம் பண்ணாலும் சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். எதற்காக எதம் பண்ணால் பகவான் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரம் ராமாவதாரம். அதுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணி சகாயம் பண்ணுறது தான் அத்தனை குரங்களும் சிருஷ்டி. அத்தனை குரங்களும் எதுக்கு சிருஷ்டி? ராமனோட சைன்யமாக போய் ராவணவதத்துக்கு கூட இருக்கணும். அதில் வாலியும் ஒத்தன். அந்த வாலி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமோ? நேரு எதிரடியாக ராவணனோட எக்ரிமெண்ட் போட்டுருக்கான். உனக்கு யுத்தம்னு வந்தால் நான் சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு எக்ரிமெண்ட் போட்டுருக்கான் ராவணனோட. இன்றைக்கும் மிலிட்ரி சட்டங்களை கேட்டு பாருங்க. இந்த தரப்பை சேர்ந்த சைன்யத்தை சேர்ந்தவாள் எதிர்த்தரப்புக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தா கூட மரணம்தான் தண்டனை மிலிட்ரியில். சுவாமி இந்த சட்டத்தை வச்சு தான் வாலியை வதம் பண்ணினாள். இந்த தரப்பை சேர்ந்தவன். அதனால தான் இதை வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் பகவானும் அவதாரமும் சைன்யமும் தேவதா ரகசியம் வெளியில் வந்துடும். அதனால் சுவாமி சொன்னால் மகான்கள் பண்ணுற காரியம் இருக்கே சட்டுன்னு வெளியில் எல்லாருக்கும் தெரியாதா? தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுலேருந்து நல்லதையோ கெட்டதையோ அடைஞ்சவன் இருக்கானே அவன் மனசுக்கு தெரியுண்டா. சூக்ஷ பரமதுர்கேயா சதான் தர்ம பிளவங்கமா ஹிருதி சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். இப்படி சொல்லி தான் பண்ணது தர்மம்னு சுவாமி ஸ்தாபித்த உடனே வாலி பதில் சொன்னால் ராமானால் நான் ஒரேடியாக தரப்பு மாறி எதிர்த்தரவு பேச ஆரம்பிச்சிடான். ஏன்னா பகவான் எதற்காக வதம் பண்ணினான்ங்கிற அந்த சரியான காரியத்தை புரிஞ்சுட்டானே காரணத்தை. அதனால் நேரடியாக மாறி பேச ஆரம்பித்தானாம். ராமான் நாள் நான் கிளம்பி யுத்தத்துக்கு கிளம்பி வந்ததே தொத்தோஹம் வதமா காஞ்சன்னி உன் கையால் வதம் கிடைக்கணும்னா நானே கிளம்பி வந்தேன். அவன் சுவாமிக்கு தூக்கி அறி போட்டுது. என்னடா திடீர்னு எதிர்த்தரவு பேசி எந்த தடவை பேசுகிறேன் நாள். உனக்கு சந்தேகம் இருக்குமானால் வாரியமானோ பி தாரையா தாரையிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்னு நீ கேட்டு பாடுறாமா. உன் கையால் வதம் கிடைக்கணும்னா வந்தேன் நாள். சுவாமி கேட்டாள் அப்படி இருந்தால் ஏண்டா மணிக்கணக்கா சீரினியே பல வாக்கியங்களால் சீரினியே நாள். அதுக்கும் காரணம் சொன்னான். ஷரபிகாதே நபிச்சேத சமயா பிரதூஷிதஸ்வம் யதஜானத பிரபு. அந்த பானம் விழுந்த வேகத்தை நான் என்னென்னவோ பேசிட்டேன் ராமா. உன்னை குத்தம் பேசணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. பானம் விழுந்த வேகத்தில் நான் பேசின பேச்சு அதெல்லாம். நான் ஒரு வயசான கிழவருக்கு ஒரு மரணமான ஆப்ரேஷன் வந்துடுச்சு. அவர் டாக்டரை போய் கெஞ்சினாள். டாக்டரால் என்னை நம்பி 30 டிக்கெட் இருக்குது குடும்பத்தில், பெரிய ஆபத்தான ஆப்ரேஷன்கிறாள், நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் கெஞ்சினாள். அவருக்கு கருணை வந்தது. இந்த கிழவர்கிட்ட ஒரு நாளைக்கு தேதியை கொடுத்து ஆப்ரேஷன் வாங்குவோன்னு விட்டாள். ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் உள்ளே போய் பார்த்தோன்னே அவருக்கு குளோர்பாங் கொடுத்தா ஒத்துக்காதுன்னு தோணித்து. சில சரீரத்துக்கு குளோர்பாங் கொடுத்தா ஒத்துக்காது. அதனால் அவர் என்ன பண்ணாள், 4-5 பேர் கூப்பிட்டு கைகாலெல்லாம் எரிக்கி பிடிக்க சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆப்ரேஷன் பண்ணுற போது ஆனால் மங்களம் ருக்மிணி ரமணா சிவத்தேன்னு பதினியாக பண்ண போகிறான். நான் சென்ஸு இடியட்டு அவனுக்கு என்னென்ன பாஷைகள்லாம் தெரியுமோ அதெல்லாம் விஷயம் இருந்தான். டாக்டரை பற்றி கவலையே படலை. எந்த டாக்டராவது என்ன பேஷண்ட்டு விஷான்னு கிரிமினலில் கேஸ் கொடுத்துருக்காரான்னு ஒரு டாக்டரும் கொடுத்துருக்க மாட்டார். ஏன் தெரியுமோ, அவர் தினம் சாஸ்திராமம் கேட்டு ஒரு கழுத்தே போயிருக்கும். அவர் ஆப்ரேஷன் முடித்து கொடுத்து இல்லைன்னு போட்டுவிட்டாள். சாயந்தரம் 4 மணிக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு வந்தாள். அப்போ அவன் பிரஜையெல்லாம் வந்துடுது. உனக்கு டாக்டரால் நீங்கள் என்னை காப்பாற்றுறேன், ஜென்மா முழுக்க உள்ளவரை உங்களை மறக்கவே மாட்டேன், எங்களுக்கு குலதெய்வமே நீங்கள் தான் அப்படிலாம் ஆரம்பிச்சுட்டான். முதல்லையும் அப்படி தான் சொன்னான், டாக்டரால் எங்களை தெய்வம் மாதிரி நீங்கள் தான் காப்பாற்றணும்ட்டு. இப்போவும் சொன்னான் நீங்கள் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றுறேன்ட்டு. ஆனால் நடுப்புற 1/2 மணி சீரினானே என்னென்னார் வால்மீகி. சரபிகதே நபிச்சேத மஜா பிரதூஷிதஸ்வம் ஜதஜானத பிரபு. அந்த பானம் இந்த வேகத்தை பேசிட்டான் வாலி. ராமன் கேட்டாள் வாலின்னாள், உன் மனசில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுன்னு சொன்னாள். உன் மனசில் ஏதாவது எண்ணம் இருந்தால் சொல்லுடா. அதெல்லாம் அந்த நாள சம்பிரதாயம். ஏதாவது கிராமத்தில் பெரியவாளுக்கு எழுத்து பிராணவியோகத்தில் இருக்காள்னா அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு பெரியவர் போய் அவர்கிட்ட கொஞ்சம் நாள் பேசிட்டு குழந்தைகிட்டையோ பந்துக்கள்கிட்டையோ ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா திடீர்னு நேரடியாக சொல்ல முடியாது, நடுப்புற ஒருத்தர் இருந்து வாங்கி சொல்கிற வழக்கம். அதெல்லாம் அந்த நாள் சம்பிரதாயம். இதனால் அதெல்லாம் கிடையாது. நிச்சயம் போயிட்டார் தெரிஞ்சதுக்கப்புறம் காபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் விசாரிக்கிற வழக்கம். அந்த நாளில் அப்படி அபிமானம் உள்ள காலம். முன்னாடி வந்துருப்பா.
ராஜகணபதி வந்து ஏதாவது மனசுல எண்ணம் இருந்தா சொல்லுன்னு நாள் உட்காந்துக்கோ. உன் மனசுல ஏதாவது எண்ணம் இருந்தா சொல்லுப்பான்னு நாள். வாலி என்ன சொன்னான் நாள், நெய்வாத்தா நம்ம இப்படின்னா பேசணும். நெய்வாத்தா நம்மகம் சோச்சே ராமான் நாள் என்னை பற்றி வருத்தமே படலை. ஏன் தெரியுமா, இருக்கிற வரை அளவில்லாத பெருமையோடு வாழ்ந்தவன். கீழே வேற போதும் உயர்ந்த வீரன் கையால் அடிபட்டு கீழே வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. நைவாத்தானம் அகம் சோச்சே நாதாராம் நச்ச பாந்தவானி. என்னுடைய மந்திரிகளை பற்றி நான் கவலைப்படலை. ஏன் தெரியுமா, இந்த மந்திரி சபை விழுந்துருச்சுனா எல்லாம் எதிர்த்தரப்புக்கு ஓடி போயிடும் தெரியும். எல்லாம் குரங்கு தானே. நாதாராம் நச்ச பாந்தவானி. ஆனால் யதா புத்திரம் குணஸ்ரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். என் பிள்ளை அங்கதனை விட்டுட்டு போறேனே அப்படின்னு ஆனாம். அவன் எப்படி தெரியுமா, தடாகைவ பீதாம்பு, ஜலமில்லாத குளம் எப்படி வெடிச்சு போயிடுமோ அது மாதிரி ஹிருதயம் வெடிச்சு போயிடும். என் அங்கதனை விட்டுட்டு போறேனேன்னு நான் வாலி. சுவாமி சொன்னாள், நான் என்ன பண்ணும் சொல்லுன்னு நாள். நான் என்ன பண்ணும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் பண்றேன் நாள். ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தா சந்தோஷமா போவேன் நான். என்ன நாள், யாதே நரபதே விருத்தி பரதே. இங்க இருக்கிற போதும் பரதனை நினைச்சு உருகிறேளே, அந்த பரதன் கிட்ட வச்ச பிரியத்தை என் குழந்தைகிட்ட வைக்கணும், அங்கதன் கிட்ட வைக்கிறேன் வாக்கு கொடுக்கணும் நாள். சுவாமி சொன்னாள், போருமாடான் நாள். போருமான்னு கேட்டா போரும் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் வச்சா தேவையில்லை நான். என்ன எந்த பிரியம் வைக்கணும்னு சொல்லுவேன் நாள். லக்ஷணே சயா, பக்கத்தில் தங்கமலை மாதிரி நிற்கிறானே லட்சுமணன், அவன்கிட்ட வச்ச பிரியத்தையும் சேர்த்து வைக்கணும் நாள். சுவாமி போருமான் நாள். இன்னும் கொஞ்சம் வச்சா தேவையில்லை நான். என்ன பிரியம் சொல்லுன்னு நாள். இந்த சுக்ரீவன் என்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை சொப்பனத்தில் பார்க்க முடியுமா? அந்த சுக்ரீவனை கிருஷ்ணந்தாதிபதியா பண்ணிட்டீரே, இந்த சுக்ரீவன் கிட்ட வச்ச பிரியத்தை சேர்த்து வைக்கணும். சுக்ரீவே சங்கதே ராஜன்னே தாந்தமாதாது மர்ஹசி. இந்த 3 பேர்கிட்ட வச்ச பிரியத்தை சேர்த்து என் ஒரு பிள்ளைகிட்ட வைக்கிறேன் நீங்கள் சொல்லணும். அப்படி வாக்கு கொடுக்கணும் நான். ராமா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒரேடியாக இந்த அளவெல்லாம் பாரத்தை படுத்துறாதே, நான் ஏதோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாதி கேண்டுடாதையும் பாதி ஒத்துடாதையும் இப்படி சொல்லுவோம். சுவாமி இப்படி சொல்லுவோம்னா, வாலியின் நாள் நீ இப்போ சொன்னே பரதன் லட்சுமணன் சுக்ரீவன் கிட்ட வச்ச பிரியம், எந்த பிரியங்கள்லாம் நான் வைக்க போகிறது இல்லையே நாள். இந்த பிரியங்கள்லாம் நான் வைக்க போகிறது இல்லைடா அங்கதன்கிட்டே நாள். எனக்கு ஒன்றுமே பிள்ளையிலேயே நாள் வாலி. இந்த பிரியம் வைக்க போகிறது இல்லைடா, பின்ன எந்த பிரியம் வைக்க போறேன் தெரியுமா? நீ எத்தனை பிரியம் அங்கதன் கிட்ட வச்சிருக்கியோ அத்தனை பிரியம் வைக்க போறேன். அங்கதோ நித்யம் வர்த்ததே வானரேஸ்வரா. அவ்வளோ பிரியம் வைக்க போறேன்னு ஆகலாம். அதுக்குள்ள அந்த புறத்தில் இருக்கிற தாரையிட்ட போய் அங்கே சைன்யத்தில் இருக்கிறவெல்லாம் போய் சொல்ல, அங்கேருந்து தாரை அங்கதன் அழிச்சுட்டு ஓடி வந்து வாலினுடைய சரீரத்தில் விழுந்து குருஷபிதரம் புத்திரே வாலினம் தர்மவத்சலம். அங்கதா கடைசி பார்வையாய் அப்பா பார்த்துடுறா, இனிமே பார்க்கறதுக்கு முடியாதுரா அப்படிலாம் சொல்லி குழந்தைய கூட்டி வாலினுடைய சரீரத்தை தள்ளி தானும் வாலினுடைய சரீரத்தை எரிக்க ஆரியங்கள் பண்ணிட்டு பல பிரகாரமாக புலம்பினாள். நாதான் நாள் நீங்கள் என்ன பண்ணது, கிளம்பிட்டேளே, எங்களெல்லாம் கை விட்டுட்டு கிளம்பிட்டேளே, என்னை விட்டுட்டு கிளம்பினாலும் கிளம்புவேள், குழந்தை அங்கதான் விட்டுட்டு கிளம்புறதுக்கு உங்களுக்கு மனசு வராதே, எப்படி கிளம்பினேள், ஒன்னே ஒன்று பண்ணணும் நாள். என்ன தெரியுமா நாள், மூர்த்தி சமாஷய புத்திரந்தம் சந்தேஷம் சந்திஷஸ்வச மூர்த்ரிஜை நமுபாக்ராயே பிரவாசம் பிரஸ்திதோஹ்யசி. நீங்கள் 3 காரியம் பண்ணி நான் பார்க்கணும் நாளாம். என்ன 3 காரியம் தெரியுமா? கண்ணுலேருந்து தாரையா தலம் விடுறது. அங்கதன் கண்ணும் கண்ணியமா அழுதுன்னு இருக்கான். அவன் கண்ஜலத்தை துடைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. கடைசி தடவையாய் உங்க கையாலே ஒரு தடவை அவன் கண்ஜலத்தை துடைச்சு பார்க்கணும் நாள். சமாஷய புத்திரந்தம், உங்க கையால் அவன் கண்ஜலத்தை துடைக்கணும். கடைசி தடவையாய் அந்த காட்சியை நான் பார்க்கணும் நாள். அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளையுடைய கண்ஜலத்தை துடைக்கிறது யார் இருக்கா சொல்லுங்களே. சமாஸ்வாசி புத்திரந்தம், உங்க கையால் அவன் கண்ஜலத்தை துடைக்கணும். 2வது சந்தேஷம் சந்திஷஸ்வசா, ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டேளே, குழந்தைக்கு ஏதாவது 10 தர்மங்களை சொல்லிட்டு போகணும்.
நம்ம குடும்பத்தில் என்னென்ன தெய்வங்களை ஆராதிக்கிற வழக்கம், என்னென்ன மந்திரங்களை ஜெபம் பண்ணுற வழக்கம், என்னென்ன மாதிரி உள்ள பெரிவாளெல்லாம் ஈஸ்வரனாக உபாசிக்கிற வழக்கம், என்னென்ன க்ஷேத்திரத்தில் ஈடுபடுற வழக்கம், ஏதாவது 10 சொல்ல வேண்டாமா? ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிட்டேலே ஏதாவது 10 தர்மம் குழந்தைக்கு சொல்லிட்டு போகணும். சந்தேஷம் சந்திஷஸ்வஜா. வெளியில் போயிட்டு வந்தோடனே 3வது காரியம் என்ன, நான் வெளியில் போயிட்டு வந்தோடனே வாலி என்ன பண்ணுவோம்னா, 10 சொல்லிக்க மாட்டான், மந்திரிகிட்ட சொல்லிக்க மாட்டான், ஓடி வந்து அங்கே தான் தூக்கி மடியில் வச்சுட்டு எரிக்கி கட்டிண்டு உச்சி மூந்து பார்த்து முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணுவான். அந்த காட்சியை ஒரு தடவை கடைசி தடவையாக நான் பார்க்கணும். அங்கே தான் நான் மடியில் வச்சுட்டு மூர்த்திச்சை நமோபாக்ராயே பிரவாசம் பிரஸ்திதோஹ்யசி, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா அவளுடைய வாலியினுடைய சரீரத்தை எரிக்க அறிஞர் பண்ணிட்டு இருக்காளாம். விஸ்வரந்தி விஸ்வரந்தினாலே இப்படி துடிக்கிறாளாம். பல்லியினுடைய வால் அறுபட்டு விழுந்தா அது துடிக்கும் பாருங்க, அது மாதிரி துடிக்கிறாளாம். சா விஸ்வரந்தி பரிரப்யமானா பர்த்து சகாஷாதபனீயமானா. மந்திரி எல்லாம் இவ்வளோ கிளம்புங்கோ, குழந்தை இருக்காள் பார்த்துக்கணும். ரஜை ஜீவபுத்திரியா குழந்தை இருக்கிற நீங்கள் இப்படிலாம் அலறப்படாது. எவ்வளோ சமாதானம் சொன்னாள். தாய் எழுந்திருக்கிறதா தெரியலை. அதனால என்ன பண்ணார், உத்தபயமாசுரதீன சத்வம் மந்திரி பிரதானா கபி வீர பத்னி. மந்திரி பிரதானாக கேபினட் மினிஸ்டர் பாருங்க, 4 மந்திரிகள் தாரையை வாரியுடைய சரீரத்திலேருந்து பிரிக்கிறாளாம். பிரிக்க முடியலையாம். ச விஷ்ணுரந்தி பரிரப்யமானா பர்த்து சகாஷாதபனீயமான. 4 மந்திரிகள் பலசாலிகள் ரொம்ப எம்பாடும் கஷ்டப்பட்டு தாரிய வாரியுடைய சரீரத்தை